ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டவ் மேலே கடாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 சுவையும் ஒரே கடியில் கடித்தா என்ன டேஸ்ட் வருமோ அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அப்படி ஏதாச்சும் டவுட்டுனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன், அதையோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். இது பேர் கடல் பாசி. சைனா கிராஸ்ன்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். 3 பேக்கெட் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா சுடு தண்ணி ஊற்றினோன்னா கரையறதுக்காக சீக்கிரம். அதுக்கப்புறம் இது வந்து சின்ன பனானா நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி சின்ன மேங்கோ ஆஃப் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்மால் சைஸ் கோகனட்டு, அதை அரைச்சி நான் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பவுல் சர்க்கரை, தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து ரோஸ் மில்க் கலக்கிறதுக்காக பவுடர், அது நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹனி 2 டேபிள் ஸ்பூன். 500 ml ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு சைனா கிராஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியை அதில் ஊற்றி ஒரு ஃபியூ செகண்டு அதை அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி ஆகும். எதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறோன்னா சீக்கிரமாக அது மசிஞ்சிரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஊற வச்ச சைனா கிராஸ் எடுத்து அந்த அடுப்பில் வச்சு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் கரையணும் நல்லா. நம்மளுக்கு ஒரு பாதி அளவுக்கு ஆயிடுச்சுப்போம். இப்போ இந்த பொசிஷன் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது திக்காயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சைனா கிராஸை ஊற்றி அதில் கொஞ்ச நேரம் ஆற விட்டோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரெடி ஆயிடுச்சா என்னான்ட்டு. நல்லா செட் ஆகிடுச்சு இது. இப்போ இந்த டைமில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையான சுகர் ஆட் பண்ணமோ அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிற போகுது, ஏன்னா திக்னஸ் ஆகிடுச்சுல்ல. அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ செக் பண்ணி பாருங்கள் சுகர் போதுமா என்னான்ட்டு. பத்தலைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஷிஃப்ட் பண்ணிட போகிறோம். வெரைட்டியாக வேறு இது செய்ய போகிறோம்ல, அதுக்காக வேறு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. அந்த ஜெல்லியை ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் பவுடரை வந்து சேர்க்க போகிறோம். தேவையான அளவு பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு விட்டுட்டுக்குங்க. அது சரியாகிடுச்சுன்னா எடுத்து பக்கத்தில் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்குள்ளே வேறு பாத்திரம் வச்சுட்டு 2 கரண்டி அதே மாதிரி ஜெல்லி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இப்போ வந்து நம்ம மேங்கோ பியூரி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். இப்போ மேங்கோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு, மேங்கோ பியூரினா மேங்கோ வந்து ஜூஸ் போட்டு நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கு, தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கலரினே இருக்கணும். திக்னஸ் ஆயிடுச்சான்னு பாருங்கள். இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு
இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ஊற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ஊற்றியாச்சு. இது செட் ஆகிற வரைக்கும் நம்ம செகண்ட் லேயர் ஊற்றக்கூடாது. செகண்ட் லேயர் அப்படியே வச்சிருக்கணும். நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகணும்ல, அதுக்காக ஐஸ் போட்டு வச்சிருக்கேன் நான். அதில் இதை வைக்கிறேன் செட் ஆகுறதுக்காக. டக்குன்னு செட் ஆகிடும். இது பசங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நம்ம இப்போ நட்ஸு சேர்த்துக்கிறோம். நட்ஸு சேர்த்துட்டு மேங்கோ செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ மேங்கோ இது ஆயிடுச்சு. இப்போ மேங்கோ இது எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். இப்போ பனானா இது செய்ய போகிறோம். பனானா இது போட்டாச்சு நம்ம. இப்போ பாருங்க, இது நல்லா கொஞ்சம் திக்கா ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்டதெல்லாம் கொஞ்சம் பவுடர்ல மேங்கோ பனானாலாம் போட்டால் கொஞ்சம் கொதிக்க விடணும். கொஞ்சம் திக்கானாதான் நம்மளுக்கு செட்டில் ஆகும். அது இந்த ஸ்டேஜ் சரியாயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ தேவையான அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. திக்னஸ் ஆகணும். முன்னாடிலாம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி திக்கான ஒன்றை நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடணும். மேங்கோ இது செட் ஆகிடுச்சு. இப்போ பனானா இது நம்ம மேங்கோ மேலேயே ஊற்ற போகிறோம். முன்னாடிலாம் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணுங்கள். வாழைப்பழம் இது செட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது கோகோனட் மில்க் செஞ்சு வச்சுருக்கத காமிக்க போகிறோம். கொஞ்சம் ஆறினவுன்னு ஊற்றுங்க. அடுப்பில் இருந்து இறக்குன உடனே ஊற்றுனா கீழே போயிடும். அடுத்த லேயர் கூட போய் ஜாயிண்ட் ஆகிடும். தேன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ செட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தேங்காய் பால் போட்டது செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது ஹனி போட்டது ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஹனி போட்டதுக்கு மேலே தேவையான நட்ஸு தூவிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு எப்படி எப்படிலாம் பிடிக்குமோ. இப்போ ரிமைனிங் இருக்கிறது மேலே ஒரு லேயரா போட்டுற போறோம். இப்போ ரிமைனிங் இருந்தது எல்லாம் தேங்காய் பால், பனானா பியூரி, மேங்கோ பியூரி, ஹனி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மேலே ஒரு லேயர் ஊற்றலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம். அதுவும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ நம்மளுக்கு இது ஆறிடுச்சு.
இதை ஊற்றலாம். இப்போ செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. தனித்தனி லேயராக தெரியுது பாருங்க. நாலு பக்கமும் இப்போ திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.